அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்துள்ள கீரைத்தண்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கீரைத்தண்டை எப்படி சுத்தம் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கீரைத்தண்டில் உள்ள கீரையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மேலே ஒரு தோல் மாதிரி இருக்கும், ஒரு நார் மாதிரின்னு சொல்லலாம். அதை கத்தியை வச்சு இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி எடுத்தாவே ஈஸியாக வந்துடும். எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இரத்த சோகையை கூட குணப்படுத்தும்னு சொல்கிறாங்க. இது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். சட்டி சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேவைக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். ரெண்டும் வதங்கினதுக்கு அப்புறமா மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க கீரைத்தண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா கீரைத்தண்டு வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரைத்தண்டு வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தேங்காய், சோம்பு கலந்து அரைச்ச பேஸ்ட்டு அதை கலந்துக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு பெரட்டி விட்டு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணோம்னா சுவையான கீரைத்தண்டு வறுவல் ரெடி.